தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் தற்போது நாடு முழுவதும் உள்ள 162 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 984 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த சில மாதங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்படுவதுடன் மே மாதத்தில் 8590 நோயாளர்களும், ஜூன் மாதத்தில் 21537 நோயாளர்களும், ஜூலை மாதத்தின் கடந்த 20 நாட்களில் மாத்திரம் 21650 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். நோயாளர்களின் உயிரிழப்பு விகிதம் 0.07 பதிவாகியுள்ளது. மாகாண மட்டத்தில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது மொத்த நோயாளர்களில் 52.67% தென் மாகாணத்தில் 11,867 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,492 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் அதிகளவான பாதிப்பு கம்பஹா மாவட்டத்துக்கு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு 16,164 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை 15,314 ஆகும். இதனிடையே இன்றைய தினமும் பல பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் களுத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கி இன்று விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பொது சுகாதார பரிசோதகர்கள், சிவில் பாதுகாப்பு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இதனிடையே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கியூடெங்கா தடுப்பூசியை இலங்கையில் பயன்படுத்துவது பொருத்தமானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த தடுப்பூசியை இலங்கையில் பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் ஒன்று கிடைத்துள்ளதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவரும் பொது மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்தார். அந்த விண்ணப்பத்தில் உள்ள விடயங்களை பரிசீலிப்பதற்காகவே இந்த நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்திய மருந்து கட்டுப்பாட்டு சபை தலைவர் கியூடெங்கா டெங்கு தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியிருந்தார். இது இந்தியா அங்கீகரித்த முதலாவது டெங்கு தடுப்பூசியாகும். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மேல் மாகாணத்தில் இன்று 11வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு, களுத்துறை, கம்பஹா மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ளிட்ட சிரசு ஊடக வலையமைப்பு, சுகாதாரம், ஊடக அமைச்சுக்களுடன் இணைந்து இந்த செயற்றிட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்திற்கு சென்ற குழுவினர் கஹதுடுவோ பகுதியில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர். கம்பஹா மாவட்டத்துக்கு சென்ற குழுவினர் தொம்பே பகுதிக்கு இன்று சென்றுள்ளனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றும் ஒரு குழுவினர் வாதவ மற்றும் பானதுரை பகுதிகளுக்கு சென்று தெளிவூட்டல்களை முன்னெடுத்து வருகின்றனர். MIS ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம், ஹேலியோ நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமம் இந்த வேலை திட்டத்தில் கைகோர்த்துள்ளன.